வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். நல்லதை போற்றுவோம். குழந்தைகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் குரங்கு பெடல். சினிமாவில் நடித்தோமா, 4 காசு பார்த்தோமா, கார் பங்களா என செட்டில் ஆனோமா என்று நினைக்கும் நட்சத்திரங்கள் தான் அதிகம். நல்ல படங்களை தந்து இந்த சினிமா உலகை வாழ வைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் மிக குறைவு. இதில் விதிவிலக்காக தனுஷ் போன்றவர்கள் சிறந்த படங்களை தயாரித்து வழங்கி வருகிறார்கள். இப்பொழுது அந்த வரிசையில் சிவகார்த்திகேயனும் சேர்ந்துள்ளார். சிவகார்த்திகேயன், சவிதா சண்முகம், சுமி பாஸ்கரன் இம்மூவரும் இணைந்து குரங்கு பெடல் என்ற குழந்தைகள் படத்தை தயாரித்துள்ளார்கள். இயக்குனரும் எழுத்தாளருமான ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் என்ற சிறுகதையின் அடிப்படையில் இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1980களின் கோடைகாலம் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஒரு சிறு ஊரில் 5 சிறுவர்கள் கோடை விடுமுறையில் சேர்ந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இதில் ஒரு சிறுவன் மட்டும் சைக்கிள் வாங்கிவிட 3 சிறுவர்கள் சைக்கிள் வாங்கிய சிறுவனுடன் சேர்ந்து கொள்கின்றார்கள். மாரியப்பன் என்ற சிறுவன் மட்டும் தனித்து விடப்படுகின்றான். வாடகை சைக்கிள் எடுத்து உயரம் போதாததால் குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் கற்றுக்கொள்கின்றான். இந்த சைக்கிள் கற்றுக்கொள்ளும் போது நடக்கும் நிகழ்வுகளை ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை சித்திரமாக, குழந்தைகளின் அழகான உலகத்தை பிரதிபலிக்கும் விதமாக குரங்கு பெடல் படத்தின் மூலம் காட்டியுள்ளார் டைரக்டர் கமலக்கண்ணன். குரங்கு பெடலில் டிவி, சமூக ஊடகங்கள், கோடை விடுமுறையிலும் சிறப்பு வகுப்புகள் என மூழ்கி கிடக்கும் இந்த இளம் தலைமுறையினருக்கு தெரியாத 1980களில் வாழ்ந்த குழந்தைகளின் வாழ்வியல் யதார்த்தத்தை சொல்லி இருக்கிறார். கொங்கு தமிழ், கோடையிலும் வற்றாத பவானி நதி, பரிசல், தோல்பாவை கூத்து என காட்சிக்கு காட்சி செதுக்கி இருக்கிறார் டைரக்டர். ஒரு சிறு கதாபாத்திரம் கூட நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. உதாரணமாக தோல்பாவை கலைஞர் காளி வெங்கட்டின் மகளாக நடிப்பவர் போன்றவர்களை சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சுமி பாஸ்கரனும் ஒளிக்கலைஞர் ஆண்டனி பி ஜெயரூபனும் டைரக்டரின் காட்சிக்கு வடிவம் தந்துள்ளார்கள். நாளுக்கு நாள் காளி வெங்கட்டின் நடிப்பு மெருகேறிக்கொண்டே வருகிறது. கொங்கு மண்ணின் குசும்பும் ஒரு பாசக்கார தந்தையுமாகவும் சிறப்பாக நடித்துள்ளார். 5 சிறுவர்களின் நடிப்பை பார்க்கும்போது பலே என்று பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக மாரியப்பனாக நடித்துள்ள மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் நடிக்கவில்லை, சூழ்நிலையை உள்வாங்கி வாழ்ந்திருக்கின்றார். பிரசன்னா, பாலச்சந்தர், ஜென்சன் திவாகர், செல்வா, சாவித்ரி என நக்கலைட்ஸ் டீம் இங்கேயும் முத்திரை பதித்து உள்ளது. குரங்கு பெடல் படத்தை நடுத்தர வயதினர் பார்த்தால் தங்களது குழந்தை பருவம் நினைவுக்கு வரலாம். இப்போது உள்ள குழந்தைகள் பார்த்தால் இப்படி ஒரு வாழ்க்கை முன்பு இருந்ததா என்று வியப்படைய வைக்கலாம். தமிழ்நாட்டின் வெள்ளித்திரைகளில் இரத்தம் தெரித்து கொண்டிருக்கும் இன்றைய சூழ்நிலையில் அன்பை சொல்லும் படமாக வந்துள்ளது குரங்கு பெடல். தமிழில் நல்ல சினிமா வரவில்லையே என்று வருத்தப்படும் நாம் இது போன்ற நல்ல படங்கள் வெளியாகும் போது வரவேற்கவும் செய்ய வேண்டும். அரண்மனையின் ஆர்ப்பாட்டங்கள், ரீரிலீஸ் படங்களின் கொண்டாட்டங்கள் மத்தியில் இந்த எளிய தரம் வாய்ந்த கருத்துமிகு படத்தையும் வரவேற்போம், பாராட்டுவோம். இப்படி ஒரு நல்ல படம் உருவாக காரணமாக இருந்த சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சல்யூட்.
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.